அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்பத் குருபியோ நமஹ, அஸ்பத் பரமகுருபியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணே நமஹ, ஸ்ரீ குருங்கமணே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13 டிசம்பர் 2025. இன்று தேய்பிறை நவமி இரவு மணி 8:54 வரைக்கும் இருக்குது. அதன் பின் தசமி. உத்திரம் நட்சத்திரம் காலையில் 10:36 வரைக்கும் இருக்குது. அதன் பின் ஹஸ்தம். நட்சத்திர யோகம் சரியாக இல்லை. ஆயுஷ்மான் நாமயோகம் தைப்புல கரணம். இன்றைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அன்வஷ்டகா. மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை. அகசு நாழிகை 28:28, தியாஜம் நாழிகை 32:49. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிறை நவமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 26. சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். கர்க்கடக ராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி, ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தடங்களாக இருந்த பல காரியங்கள் ரொம்ப நல்லபடியாக நமக்கு இன்று நடந்து முடியும். புதிய மாற்றங்களை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள். குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி என்பது வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்களை இன்று நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். எல்லா காரியங்களும் ரொம்ப திருப்தியாக, அற்புதமாக நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள்
எதிர்கொள்ளப் போகிறீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு. கோச்சார சந்திரன் பார்த்துடுற, செவ்வாய் பார்த்துடுற, மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இன்னைக்கு வழங்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்களை நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க. எடுத்துக்கொண்ட வேலை ரொம்ப அழகாக அற்புதமாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி என்பது ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்த்துடுறார். யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றத்திற்கான பலன்கள் இன்று வந்து சேரும். பொருளாதாரத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட இன்னைக்கு விலகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தைரியமாக இருக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய முயற்சியினால் இன்று நீங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன்னா அது இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன்திட்டமிடல் இன்று அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி என்பவர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தோன்றும். 5ஆம் இடம், 9ஆம் இடம், ராசி எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய யோகங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். சங்கட நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர் இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் நமக்கு உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கும்பராசி என்பவர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சு இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணும்போது வேறு மாதிரி கன்வே பண்ணிடலாம். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கோ. பல நேரங்களிலும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும்.
ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தம். தொட்டதெல்லாம் தொடங்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். நம்முடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் நன்றிகள். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத சூழல் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அவசியம் உங்களை கூப்பிட்றேன். அதே மாதிரி எந்த ஒரு நம்ம சேவைக்குமே கட்டணம் அவங்கவுங்க விருப்பம்தான். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.